நீ ஆடு அப்படின்னு சொல்லி அவர் பிரபு சொன்னார். நானும் ப்ராக்டிஸ்லாம் போய் இனி தளபதி அவரோட ஆடுறோம் நம்ப அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிட்டு ஃபர்ஸ்ட் டே வந்து வந்தோடனே ஒரு 2 மூமெண்ட் ஆடினார். ஓகே, நம்ம ஆடினா நம்மளை காலி பண்ணுவாங்க, நம்ம மரியாதையாக ஓரமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக போய் உட்காந்துட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட் டே என்னால் முடியல, கேட்டேன், ஆனால் ஏன்னு இப்படி வந்து பயங்கர வெறித்தனமாக ஏன் ஆடுறீங்க? வெறித்தனமா இல்லைப்பா, நார்மலாக தான் பாடுறேன்னாரு. இல்லைண்ணே, நீங்கள் வந்து வேற மாதிரி ஏதோ ஆடுறீங்க, நான் உங்களோட ஆடலான்னு சொல்லிட்டு வந்தேன். ஆடு 100 டான்ஸஸ் ஆடுறாங்க, உங்களுக்கு வராதா டான்ஸு அப்படின்னாரு. அண்ணன் உங்களை பார்த்தோன்னே எனக்கு ஆஃப் ஆயிடுச்சுனே. ஏய் சும்மா இருவா, போய் ஆடு அப்படின்னாரு. ஏன் இப்படி ஆடுறீங்க? நானும் பின்னாடி ஆடிக்கிறேனே அப்படின்னு சொல்லி. ஏய் நான் நார்மலாக தான்டா ஆடுறேன், நீ ஆடுப்பா அப்படின்னாரு. இல்லை நீ வேற எதுவும் பயங்கரமாக ஆடுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா வந்துட்டு, ஆமாம் என் ஃபேன்ஸ் வருவாங்க தேட்டரில் வந்து அவங்களுக்காக நான் என்ன டான்ஸ் ஆடலாம்னு என்ன பண்ணுவேன், சும்மா ஜாலி, அவங்களுக்கு செலிப்ரேஷன்,